தமிழ் சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற கர படத்தோட விமர்சனம். கர தனுஷ் நடித்து, தனுஷ் மட்டும் இல்லைங்க, தனுஷ் ரசிகர்கள் மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருந்த படம் தான் கர. அந்த கர படம் நேற்று ரிலீஸ் ஆகிருக்குது உலகமெங்கும். எப்படி இருக்குது கரை, என்ன மாதிரி கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர் தொழில் படத்தை பண்ண இயக்குனர் தான் இந்த படத்தை இயக்கி இருக்கிறாரு. அதில் போலீஸ் பெருமை பேசின அந்த போர் தொழில் இயக்குனர் இந்த படத்தில் திருடனோட பெருமையை பேசியிருக்கிறார். அப்படிதான் சொல்லணும். திருட்டு பெருமையா, திருடனுக்கு என்னையா பெருமை அப்படின்னு நீங்கள் கேட்குறது புரியுது. அதுதாங்க அந்த படத்தோட கதை. அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக எடுத்திருக்கிறாங்க. சில இடங்கள் லாஜிக் மீறலாக தெரிஞ்சாலும் ஒரு நல்ல திரைப்படம். ஆனால் ரொம்ப ட்ரையாக தெரியுது. அதுதான் அந்த படத்தோட ஒரே பலவீனம். இந்த படத்தில் தனுஷுக்கு காதலி கம் மனைவி இருக்கிறாங்க. ஆனால் அவங்க கூட ஒரு ரொமான்ஸோ ஒரு சின்ன ஊடல் கூடலோ இல்லாமல் அவங்க தனுஷ் எது செஞ்சாலும் சரின்னு அவர் பின்னாடியே ஓடி வர்ற ஒரு கேரக்டர். அதுவும் கண்ணீரும் கம்பளையுமா. ஏன்னா தனுஷ் தான் அந்த திருடன். ஒரு ஓப்பனிங்கே ஒரு வீட்டில் கொள்ளையடிக்க போகிறாங்க. அதில் கூட பிருத்திவி பாண்டியராஜன் அழைச்சிட்டு போகிறாரு. இது உனக்கு பூட்டில் வெடிமருந்தை வச்சு பூட்டை வெடிக்க வைக்கிறாங்க. கதவுல தூங்குற பூட்டில் இந்த பூட்டை தொட்டு கும்பிட்டுக்கோ, இது எனக்கு கடைசி பூட்டு, கடைசி திருட்டு, இதோட நான் திருட்டை விட்டுற போகிறேன், நீயும் அண்ணியை கூப்பிட்டு ஓடிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவரும் பூட்டை தொட்டு கும்பிட்டு அந்த வீட்டுக்குள்ளார போனால் அது ஒரு MLA வீடு. எல்லாத்தையும் கொள்ளையடிச்சு கிளம்ப தெருக்கதவை திறக்க வர்றப்போ கார் நிக்கிற சவுண்டு கேக்குது. பதறி அடிச்சுட்டு கொள்ள வழியா வெளில தப்பிக்கலாம்னா பிருத்திவி தப்பிச்சிடுறாரு. ஒரு மாடி ஒரு இது மாதிரி கொள்ளக்கதவை காணும், என்னன்னு தெரியல. ஊர்ல எல்லாம் கொள்ளக்கதவு இருக்கும், ஆனா இந்த படத்துல இல்ல. ஒரு மச்சி மாதிரி ஒண்ணுல ஏறி எஸ்கேப் ஆயிடுறாரு. தனுஷை விட்டு போயிடுறாரு. தனுஷ் மாட்டிக்கிறாப்புல. ஊரே சேர்ந்து நைய புடைச்சு போலீஸ்ல ஒப்படைக்குது. போலீஸ்காரரு அது துப்பாக்கி முனையில தனுஷ் அந்த ஊருக்காரங்க பிடிக்கிறாங்க. MLA இல்லையா, MLAவோட உதவியாளர். போலீஸ்காரர் இவரை அழைச்சி போய் இவரை வச்சு தான் ரிட்டைர்மெண்ட்டுக்குள்ளார ஏதாவது ஒரு சூரஜ் வஞ்சரமூடு அவர் ஏதாவது பண்ணிக்கிறேன்னு மேலதிகாரிகிட்ட பேசி இவரை தான் கஸ்டடிக்கு எடுத்து ஒரு மாதிரி காலி பண்ண நினைக்கிறார். காலி மீன்ஸ் ரொம்ப நிறைய வழக்குகளை இவர் மேல போட்டு, திருட்டு வழக்கெல்லாம் 56-55 பவுன் போனதுக்கு 100 பவுன் போட்டதா, காணாம போனதா கணக்கு எழுதி எல்லா சில்லற திருட்டியும் இவர் மேல. இதை தெரிஞ்சுக்கிற தனுஷ் அந்த போலீஸ்காரரை மதிநுட்பத்தால தாக்கிட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி பொண்டாட்டியை கூப்பிட்டு ஆந்திராவுக்கு போய் மெஸ்ஸில் வேலை பார்த்து, ஆந்திரா மெஸ் சென்னைங்கெல்லாம் ஃபேமஸ், இவர் ஆந்திராவுக்கே மெஸ்ஸில் வேலைக்கு போறாரு பொண்டாட்டி இவங்களோட. அங்கே கடின உழைப்பு வாங்கிட்டு அந்த முதலாளி காசு கம்மியாக கொடுக்கறனால நாமளே ஒரு மெஸ் வச்சா என்னன்னு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் தோண தனுஷ் சொல்ற எல்லாத்துக்கும் செவி ஆக்கிற மமிதா பைஜு அதற்கும் ஓகேன்றாங்க. கையெல்லாம் காய்ச்சி போயிருக்குது, காயம் ஏற்பட்டுருக்குது. அப்போ பேங்க்ல லோன் கேட்டு போனா அப்பதான் உங்களுக்கு நிலவரம் புரிய வருது. இப்போ தனுஷ் நான் என் ஊருக்கு போய் எனக்கு ஒரு 8 ஏக்கரா நல்லா இருக்குது, அந்த பத்திரத்தை எடுத்துட்டு வரேன்னு போனா ஊர்ல இருந்து இவர் 16 வயசுல அப்பா சேமிச்சு வச்ச காசை திருடிட்டு ஓடி வந்தவர். அப்பா அடிப்பாருன்னு தாய்மாமாட்ட போறாரு. தாய்மாமா கருணாஸ் 4 அடி அடிச்சு அப்பம் பார்த்தா அவனுக்கு அவ்வளவுதானு ஊருக்கு கிளம்ப வர்றாரு. பஸ்ஸை விட்டு இவர் பஸ்ல ஏற போனா அப்பா இறங்குறாரு. கிராமத்துல எல்லாம் அப்பொன்று அங்கொன்று இங்கொன்று எங்கோ ஒன்று ஒரு நாளைக்கு ஒன்று தானே பஸ் வரும். அந்த காலத்துல இது ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடியே கதை. அதுவும் தேவர் மகன் ஷூட் நடந்துட்டு இருக்கிறப்ப நடக்கிற கதைன்னு படத்துலயே ஒரு சீன் வருது. தேவர் மகன் ஷூட்டிங்க்கு வர்ற பணத்தையும் தனுஷ் ஒரு பீரியட் கொள்ளடிக்கிறதெல்லாம் சீன் பண்ணியிருக்காங்க. அந்த கிரியேட்டிவிட்டிலாம் நல்லா இருக்கு. ஆனா தனுஷை முழு நேர திருடனா காமிச்சு அவர் திருட்டை விட்டு வெளியில வர முயற்சித்தாலும் அந்த திருட்டுக்குள்ளாரையே சிக்கி தவிக்கிற ஒரு கேரக்டரா காமிச்சு, அதன் பிறகு இதுக்குள்ளார பேங்க்காரங்க மக்களை எப்படி கொள்ளையடிக்கிறாங்க, இப்படிலாம் வட்டி போட்டு கொள்றாங்க, கொடுக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சு அவனுக்கு வட்டிக்கு பணத்தை கொடுத்து டிராக்டர் வானம் பார்த்த பூமி ராமநாதபுரத்துல விளைக்காதுன்னு தெரிஞ்சும் அங்க விலை வைப்பீங்க, காசை ரிட்டர்ன் பண்ணுவீங்க, மாசம் இவ்வளவு தவணை அப்படின்னு நிலத்துக்கு ஒரு டிராக்டர் கொடுத்து. நம்ம ஊர் பக்கம்லாம் மாயவரம் நாங்கெல்லாம் சோழ நாடு சோறுடைத்த நாடுன்ற தஞ்சை நெற்களஞ்சியம் பகுதியை அகண்ட தஞ்சையை சேர்ந்தவன். எங்க ஊருக்கு வீட்டுக்கு ஒரு டிராக்டர் வாங்க மாட்டாங்க, அவ்வளவு விளையிற ஊர்லயே. இங்க ஏன் கதைப்படி ஒருத்தவங்களும் டிராக்டர் வாங்கினாங்கன்னு தெரியல. பக்கத்து நிலத்துலலாம் டிராக்டர் இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. பார்த்தா பேங்க்ல லோன் கொடுக்குறான்னு வாங்கிட்டாங்க. அதை திருப்பி அடைக்க முடியாம அவங்க நிலத்தை எழுதி பேங்க் வாங்கி ஜப்தி பண்ண நினைக்கிறப்போ வர்ற பிரச்சனை. அங்க தனுஷ் விஸ்வரூபம் எடுக்கிறாரு. இவ்வளவு நாள் அங்கொன்றும் இங்கொன்றுமா வீடை கொள்ளடிச்சவரு
பேங்கை கொள்ளடிச்சு எம்ஜிஆர் பாணியில மக்களுக்கு எப்படி நல்லது செய்தாரு, என்ன பண்ணாரு அப்படிங்கிற ஒரு கதை ரொம்ப சீரியஸாவே போயிட்டு இருக்குது. எந்த இடத்துலயுமே ஒரு சிரிப்போ ஒரு காதலோ ஒரு இதுவோ இல்லாதது இந்த படத்தோட பலவீனமா நான் பாக்குறேன். ஆனாலும் கரை சேர்ந்துரும் அப்படிங்கறத சொல்லணும். ஏன்னா அதுக்கு முக்கியமான காரணம் தனுஷோட ஆத்மார்த்தமான நடிப்பு இந்த படத்துல. தனுஷ் மட்டும் இல்லைங்க, நடிச்சிருக்கிற எல்லோருமே. அதாவது இவர்ல இருந்து அவர் வரைக்கும் ஒரு பேர் என்னது கே.எஸ். ரவிக்குமார் அப்பா கேரக்டர்ல வராரு. ஏன் ஒரு சின்னதா ஒரு ரோல் வர்ற பி.எல். தேனப்பன், அதாவது தேவர்மான் ப்ரொடியூசராகவே வராரு. அவரு தொடங்கி ஒரே ஒரு சீன்ல ஒரு போலீஸ் ஆபீசரா பேங்க் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டேன், இங்க பேங்க் அக்கௌண்ட் ஆரம்பிக்கணும்னு தனுஷ் பேங்கை கொள்ளையடிக்க போயிருக்கப்போ திகிலு விட்டுற ஆடுகளம் நரேன் தொடங்கி கே.எஸ். ரவிக்குமார் அப்பா கேரக்டர் நடிக்கிற கே.எஸ். ரவிக்குமார், இன்னும் மமிதா பைஜு ஹீரோயினா அருமையா பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே நடிப்புல கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறாங்க. ஆனா ஒரு கமர்ஷியலா ஒரு கலர்ஃபுல்லான சீன்ஸ் இல்லை படத்துல. சூரஜ் வெஞ்சரமுடு அவருடைய நடிப்பு போலீஸ்காரரா மிரட்டிருக்காப்புல. கடைசியில் ஒரு தனுஷுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்தாரா போட்டு தள்ளலாங்கிறாங்கிறது கிளைமாக்ஸ் தெரிஞ்சுக்கிறப்போ நமக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. கருணாஸ் தாய்மாமன் கேரக்டர்ல கே.எஸ். ரவிக்குமார், அதே மாதிரி ஸ்ரீஜா ரவி, ஜெயராம், இப்படி எல்லோருமே வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. பிருத்திவி பாண்டியராஜ் எல்லாரும் வேற லெவலில் பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஐசரி கே கணேஷ் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் பேனரில் தயாரிச்சிருக்குது. உண்மையாகவே குஷ்மிதா கணேஷ், ஐசரி கணேஷோட மகள் தயாரிச்சிருக்காங்க கோ ப்ரொடியூசரா. விக்னேஷ் ராஜா, நான் சொன்னேன் இல்லைங்களா, போர் தொழில் படத்துடைய இயக்குனர் தான் இந்த படத்துக்கு இயக்குனர். அருமையான ஒரு படத்தை எந்த கமர்ஷியல் எலிமெண்ட்டும் மனசை மாத்திக்கிட்டு வைக்காம தர முயன்று இருக்கிறாரு. அதுல ஓரளவு வெற்றியும் பெற்றிருக்கிறாரு. ஆனா அந்த படத்தை ரசிகர்கள் எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். ஜி.வி. பிரகாஷ்குமார் மியூசிக்ல ஒரு 2-3 பாடல்கள் ஏ அப்பா ஏ அப்பான்னு ஒரு பாட்டு, இன்னொரு பாடல் கண்ணம்மா கண்ணம்மான்னு ஒரு பாட்டு, இப்படி எல்லா பாடல்களுமே சிறப்பா இருக்கு. இந்த படத்துல நம்மளை உட்கார வைக்கிறதுனா தனுஷ் நடிப்பு, மமிதா பைஜுவோட நடிப்பு, அப்புறம் ஜி.வி. பிரகாஷ்குமாரோட மியூசிக், இதை தான் சொல்லணும். உண்மையாவே கரை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சில லாஜிக் மிஸ்டேக்குகள், சில ட்ரையான சப்ஜெக்ட் அப்படின்னாலும் ஒரு மாதிரி கரை சேர்ந்துரும் தனுஷோட நடிப்புக்காக, தனுஷோட ரசிகர்களால அப்படிங்கிறத சொல்லி இந்த படத்துக்கு குறை இல்லாமல் இல்லை. ஆனா எல்லாமே நிறைன்னு சொல்ல முடியாது, குறையும் இல்லாமல் இல்லை அப்படிங்கிறத சொல்லி கரை சேர்ந்துரும் அப்படின்றத சொல்லி இந்த படத்துக்கு பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக் எனது பார்வையில 10க்கு 6.5 மதிப்பெண் கொடுத்து விடைபெறுறேன். நன்றி, வணக்கம்.